அவங்க அப்பா இல்லாட்டி அம்மா வந்து இன்னும் மூச்சு விடுறாங்களான்னு கூட பயத்தோட போய் பார்ப்பாங்க. ஹாய், வணக்கம். வழியிலே வந்து ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வழி இருக்கு. அதை பற்றி நான் தேடி 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 நிறைய அனாலிசிஸ் பண்ணும் போது இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காங்க. இவங்க வந்து வேலைக்கும் போக மாட்டாங்க, எந்த சம்பாதிக்கவும் இருக்க மாட்டாங்க, எந்த வேலை சஜஸ்ட் பண்ணாலும் அவங்க செய்ய மாட்டாங்க. நம்மளோட பார்வையில் அப்படி இருக்கு. ஆனால் ஆக்சுவலி அது ஒரு மறைக்கப்பட்ட வழி. அவங்க ஏன் அப்படி இருக்காங்க? அவங்க யாரும் இல்லைங்க. அவங்க வந்து சொந்த வீட்டிலேயே நர்ஸ் வேலை பார்ப்பாங்க. அவங்க அப்பா இல்லாட்டி அம்மா வந்து படிக்கையாக இருப்பாங்க. பெரிய ஏதோ ஒரு ஸ்ட்ரோக்ஸ் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்னால வந்து வீட்டிலே படுத்து கிடப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கணும். ஒரு வேலைக்கு போக மாட்டாங்க, 10 காசு சம்பாதிக்க மாட்டாங்க, கூட்டாளியை போய் மீட் பண்ண மாட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷன், திருவிழா, ஒரு தேட்டர்ஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. வீட்டிலேயே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆசையா வீட்டில் உட்காந்துருக்கணும்னு? வலிங்க. அவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட லைஃப் வந்து அப்படியே பவுஸ் ஆயிடுச்சு. எல்லாமே சோஷியல் மீடியாலே பார்க்குறாங்க. இவங்க அது செய்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மூவிங் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இன்னும் வந்து டைப்பர்ஸை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க செல்ஃபை டேக் கேர் பண்ணுறது கூட வந்து அவங்களுக்கு டைம் இல்லை. என்ன ஒரு வழி அது, உருக்கி எடுத்துரும் அது. இந்த விஷயத்தில் ஒரு உண்மையை சொல்கிறேங்க. சிலவங்க வந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவங்க அப்பா இல்லாட்டி அம்மா வந்து இன்னும் மூச்சு விடுறாங்களான்னு கூட பயத்தோட போய் பார்ப்பாங்க. எவ்வளோ அழுந்திருப்பாங்க, எவ்வளோ விஷயத்த மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் வந்து ஒரு சராசரி மனசை. நமக்குள்ள வந்து எவ்வளோ ஆசை இருக்கோ, எவ்வளோ பாசங்கள் இருக்கோ, நம்மளுக்கு என்னென்ன தோணுதோ இது எல்லாமே அவங்களுக்கும் தோணும். 100% அவங்களுக்கும் தோணும். ஒன்றுமே செய்ய முடியாது. மென்டல் ஹெல்த் வந்து செம்மையாக பாதிக்கும். இமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில நேரத்தில் வந்து கோவத்தில் வந்து அவங்க அந்த பெட்டில் படுத்துருக்காங்களே, அவங்க அப்பா இல்லாட்டி அவங்க அம்மா வந்து ஏசிடுவாங்க. சிலவங்க பட்டுன்னு கொஞ்சம் அடிச்சிடுவாங்க. நம்ம கண்ணுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பொம்பளை, என்ன மாதிரி ஒரு மனசவன் போயிட்டு பேரண்ட்ஸ் மேலே கையை வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, தூக்கம் கூட இருக்காதுங்க. அவ்வளோ ஸ்ட்ரகிள் அது. இப்போதான் டைப்பர்ஸை மாற்றிட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காருவாங்க குளிக்கலான்னு. திருப்பி பார்த்தா மூத்திரம் பயிற்சி வச்சுருப்பாங்க. திருப்பி ஓடணும். சில பெண்கள் வந்து அவங்க அப்பா இல்லாட்டி அவங்க அம்மாவை வந்து அந்த பெட்லேருந்து எடுத்து இன்னொரு பெட்டுக்கு போகிறதோ இல்லாட்டி நாக்காளி வீல் சேரில் போட்டுறதுக்கோ என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் வேணும், என்ன மாதிரி செல்ஃபை ஃபோர்ஸ் பண்ணி அதை செய்வாங்க. டெய்லி செய்யணும். சிலங்களுக்கு இடுப்பு வலி கூட வருங்க. வாயை பொத்திக்கிட்டு எத்தனை பேர் வந்து ராத்திரி நேரத்தில் அவங்க அழுந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம அனுபவிக்கிற ஒரு லைஃப்பை வந்து அவங்களால கொஞ்சம் கூட தொட முடியாது. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, சிலவங்க 10 வருஷம் கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டிசம் கிட்ஸ் கூட இருக்கு. சில அப்பாமார்கள் வந்து இந்த ஆட்டிசம் கிட்ஸுங்க, இந்த சிண்ட்ரம் டவுன்ஸுங்க பிள்ளைங்களை வந்து அவங்க இமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க ரொம்ப வயலன்ஸாக ஆவாங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த மாதிரி பேரண்ட்ஸ் கூட நம்ம லைஃப் ஜேர்னியில் வந்து எத்தனையோ பேர் நம்ம சர்க்கிளில் இருக்காங்க. நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க. ஐயோ, இந்த பிள்ளை வந்து ஜிம்னாசியமில் இருக்க, இந்த பையன் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கானே, இவன் வக்கீலாக இருக்கானே, டாக்டராக இருக்கானே, என் பிள்ளை வந்து ஒரு ஆட்டிசம் கிட்ஸு. ஆனால் அவங்க ஒரு நாள் கூட வந்து கிவ் அப் பண்ணதில்லை. இந்த 2 பேர் இருக்காங்கங்க, அவங்க லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அழுவாத நாளே இல்லை. ஒன்று வந்து இந்த கிட்ஸுங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து வயசான காலத்தில் வந்து ஏதாச்சும் வந்து படுக்கையாக இருக்கும் போது பல வருஷமாக அவங்களோட மென்டல் ஹெல்த்தை பார்க்காம, அவங்க செல்ஃபை பார்க்காம, அவங்க சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம, அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ அவங்க ஃபியூச்சரை எது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு என்னை தவிர யாரும் என்னோட பேரண்ட்ஸை பார்த்துக்க முடியாது சொல்கிறவங்களும், இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த சிண்ட்ரம் டவுன்ஸ், இந்த ஆட்டிசம் இல்லாட்டி சில வேற ப்ராப்ளம் இருக்கிற கிட்ஸுங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்களே, இந்த 2 பேரும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடவுளுக்கு சமானம்.